ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி மாம் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ நம்மளுடைய ஹோம் டூர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக நிறைய சிஸ்டர் வந்து கேட்ட வீடியோ. இது ரொம்ப டிலே பண்ணிட்டு போடுறதுக்கு அதுக்கு ரொம்ப நான் சாரி கேட்டுக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஆயுத பூஜை அப்போல்லாம் வீடு க்ளீன் பண்ண இல்லையா, ஸோ அதுலேருந்து நான் கொஞ்சம் வீடியோ கிளிப்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சுருந்தேன். அதெல்லாம் உங்களோட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் காலையிலேருந்தே வந்து வீடியோ ஷூட் பண்ணதுனால உங்களுக்கு காலையிலேருந்தே நம்ம வீடு எப்படி இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் நேச்சரோடு சேர்த்து உங்களுக்கு காமிக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் உங்களுக்கு இதெல்லாமே காமிச்சிட்டு இருக்கேன். நம்ம வீட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கரும்பு கொல்லி இருக்குது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். எப்பயுமே நம்ம வந்து காலையில் எழுந்தது கோலம் போடுவோம் இல்லையா, அது நமக்கு வழக்கம் தான். ஸோ கோலம்லாம் போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே உள்ளே போயிட்டு பார்த்தோன்னாக்கா இதுதான் நமக்கு வராண்டா மாதிரி இருக்கும். வராண்டான்னு பார்த்திங்கன்னா நமக்கு உள்ளே கேட்டு திறந்து ஓப்பன் பண்ணி உள்ளே போனதுமே நமக்கு ரைட் சைடில் தோட்டத்துக்கு போகிற வழி இருக்கும். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் இந்த வண்டிலாம் நிறுத்தி வைக்கிறதுக்காக நாங்கள் வந்து இடம் வச்சுருக்கோம். அந்த பக்கத்தில் வந்து படிக்கட்டு இருக்குது, மெத்தைக்கு போகிற வழி இருக்குது, அவ்வளோதான். அது சுற்றி வந்து பார்த்திங்கன்னா கரும்பு கொல்லி அந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு போகிற வழி அதில் என்ன இருக்குது அதெல்லாம் காமிக்கிறேன். பட் தோட்டம் காமிக்கல, ஜஸ்ட் சிம்பிளாக அந்த பக்கம் என்ன இருக்குன்றதை மட்டும் சும்மா கேப்சர் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம். இப்போ கேட் இருக்கு இல்லையா, இந்த கேட்டுக்கு அந்தாண்ட பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நான் உலார்ந்த மல்லி செடி வந்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கத்தாழை, கனகாம்பர செடி, குண்டு மல்லி செடி, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இந்த கேட்டை ஓப்பன் பண்ணி நம்ம இப்படி போனால் நமக்கு தோட்டத்துக்கு போகிற வழி வரும். அது அந்த மோட்டர்லாம் இருக்குது பார்த்திங்களா, மோட்டர் கொட்டாலாம் இருக்குது, அந்த பக்கம் தான் வந்து வழி இருக்குது. அதை தாண்டி போனால் நமக்கு வந்து எலுமிச்சை மரம், அப்புறம் அந்த நம்ம மிளகா செடி வச்சது, சாத்துக்குடி மரம் எல்லாமே இருக்கும். அங்கே தான் மோஸ்ட்டாக நமக்கு வந்து கனகாம்பர பூ தான் நிறைய இருக்கும் நம்ம தோட்டத்தில். ஸோ ஓவராலாக நம்மளுடைய வராண்டா வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். மழை, அதுவும் பார்த்திங்கன்னா நான் வீடியோ எடுக்கிற அன்றைக்கெலாம் வந்து ரொம்ப நல்ல மழையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு வீடியோ கேப்சர் பண்ணியிருக்கேன். அதனால தான் கொஞ்சம் தரெல்லாம் கொஞ்சம் ஈரமாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து உள்ளே போய் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சொந்த வீடு தான், அதாவது மாமனார் மாமியார் கட்டின வீடு. இது நாங்கள் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு நாங்கள் வந்திருந்தோம். இதுக்கு முன்னாடி டைல்ஸ்லாம் கிடையாது, வெறும் அந்த சிமெண்ட் தர மாதிரி போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இந்த வீட்டுக்கு வரப்போகிறோம் அப்படின்னவே தான் மாமாலாம் என்ன பண்ணாங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் ரீஆல்டர் பண்ணாங்க இந்த வீட்டை. ஸோ பெயிண்ட்டெல்லாம் புதுசாக இப்போ தான் அடிச்சிருந்தாங்க. பெயிண்ட்டு, டைல்ஸ் எல்லாமே புதுசாக போட்டது தான். இப்போ நம்ம கேட்டு ஓப்பன் பண்ணி வந்தோடனே இங்கே சும்மா ஒரு குட்டியாக இடம் இருக்கும். இந்த இடத்துல அஸ்வத்தாப்போட சைக்கிள், அப்புறம் நான் வந்து என்னுடைய மிஷின் இருக்குது, துணி தைக்கிற மிஷின் இருக்குது. அப்புறம் அங்கே ஒரு குட்டியாக ஒரு ஸ்லாப் மாதிரி போட்டிருக்காங்க பார்த்திங்களா, திண்ணை மாதிரி இருக்கும். இங்கே தான் இந்த மழைலாம் வந்துச்சுன்னா நான் அஸ்வத்தப்பா, அஸ்வத் குட்டி எல்லோரும் இங்கே தான் உட்காந்துட்டு கதை பேசிட்டு விளையாடிக்கிட்டு அப்புறம் டீ குடிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா ஜாலியாக போகும் இந்த இடம். ஸோ எங்களுக்கு வந்து ஃபேவரட்டான இடம்னு சொல்லலாம். இந்த இடம் பார்த்திங்கன்னா மொத்தமாக பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். அப்புறம் ஒரு எம்டி சிலிண்டர் இருக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டர் வச்சுருக்கோம். அதனால் அங்கே லைட் எரியுது பார்த்திங்களா, பச்சை கலர், ப்ளூ கலர்லாம் லைட் எரியுது. சரி, ஓகே. இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுமே நமக்கு ரைட் சைடில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 2 ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சுருக்கேன். எங்களுடைய ப்ரீ வெட்டிங் ஷூட் அன்றைக்கி எடுத்த ஃபோட்டோஸு, அப்புறம் கொஞ்சம் மேரேஜுக்கு அப்புறம் தம்பி பிறந்ததுக்கப்புறம் எடுத்த ஒரு சில ஃபோட்டோலாம் வச்சு ஒரு கொலாஜ் மாதிரி பண்ணி இங்கே ஒரு ஃப்ரேம் வச்சுருக்கேன். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஹர்ஷத் குட்டியோட ஃபஸ்ட்டு பர்த்டே அப்போ எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி அது ஒரு கொலாஜ் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அங்கே ஒரு குட்டியாக ஒரு சோஃபா இருக்குது, மூங்கிலால் செஞ்ச சோஃபா. அதுக்கு மேலே ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குது. இது வந்து அஸ்வத்தாப்பாவோட ஸ்கூல்மேட்டு, அதாவது +2 படிக்கும்போது +2 படிக்கும்போது இருந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து கொடுத்த ஃபோட்டோஸ் இது எங்கள் மேரேஜுக்காக. ஹால்லேருந்து ஒரு ஃபுல் வியூ பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அப்புறம் அங்கே ஒரு குட்டியாக டேபிள் சேர் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து இங்கே தான் நான் வந்து ஏதாவது உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, டிவி பார்க்குறது, இதில் உட்காந்துக்கிட்டு அந்த மாதிரி எடிட் பண்ணுறது, இதெல்லாம் இங்கே தான் பண்ணுவேன். அப்படியே கொஞ்சம் மேலே பார்த்திங்கன்னா இது வந்து என்னோடய அப்பாவோட ஃபோட்டோ. அப்பா வந்து பஸ்ஸெலாம் ஓட்டும்போது எடுத்த ஃபோட்டோ இது. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ இது. அதே தான், இதுவும் அதே மாதிரி தான் அப்பா அம்மா இருக்கிற மாதிரி ஃபோட்டோ. இது வந்து நான் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் அந்த ஃபோட்டோவை. அதனால தான் நான் இங்கே வந்து கொஞ்சம் எப்பயுமே எனக்கு அவங்கள ஞாபகமாக பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு நான் இங்கே மாட்டி வச்சுருக்கேன்.
அப்புறம் இங்கே ஒரு குட்டி ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து என்னுடைய மேக்கப் திங்ஸு, அப்புறம் எமர்ஜென்சிக்கு ஏதாவது மெடிசின் அந்த மாதிரிலாம் வச்சுருக்கேன். தைலம் அதெல்லாம் தேவைப்படும், அதனால் அதெல்லாம் அந்த பக்கம் வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே ஒரு ஷெல்ஃப் இருக்குது. இந்த ஷெல்ஃபில் வந்து கீழே வந்து 2 ஷெல்ஃப் இருக்குது இல்லையா, அது வந்து அஷத் குட்டியோடது. மேலே 2 ஷெல்ஃப் வந்து சும்மா டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக வச்சுருக்கேன். இன்னும் எந்த பொருளும் வைக்கல. அப்புறம் டிவி, கேலண்டர் அந்த மாதிரி ஓவராலாக இப்படி தான் இருக்கும். அப்புறம் ஹால்லேருந்து ஒரு குட்டி வியூ பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டில் ஒரு ரூம் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து பெட்ரூம். 2வது ரூம் வந்து பூஜை ரூம். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த குட்டியாக ஒரு ஃப்ரேம் இருக்குது பார்த்திங்களா, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். வீட்டை திறந்த உடனே நமக்கு லெஃப்ட் சைடில் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சுருக்கேன். இது வந்து அஷத் அப்பாவுக்கு நான் பர்த்டே அன்றைக்கி ப்ரெசென்ட் பண்ணது. அதாவது எங்களுடைய வெட்டிங் முடிஞ்சு அதுதான் ஃபஸ்ட்டு பர்த்டே அவருக்கு. ஸோ அப்போ நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன் கொஞ்சம் சர்ப்ரைஸாக. அடுத்தது இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து என்னுடைய பிஜி மேட், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து என்னோடய மேரேஜுக்காக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள். அப்படியே இங்கே ஒரு ஊஞ்சல் இருக்குது. இது வந்து நம்ம அப்பா அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த ஊஞ்சல். இது அஷத்துக்காக வாங்கியிருந்தாங்க. அப்புறம் அஷத்து இங்கே வந்துட்டான்றதுக்கு அப்புறம் இந்த ஊஞ்சல் அங்கே என்ன பண்ண போதுன்னுட்டு இங்கே கொடுத்து அனுப்பிட்டாங்க. ஸோ இங்கே வந்து ஹாலில் ஒரு ஊஞ்சல் மாட்டியிருக்கோம். ஸோ ஹாலில் வியூ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான், வேறு ஒன்றும் கிடையாது. நான் வந்து இந்த டெக்கரேட்டிவ்க்காக எதுவுமே வச்சுருக்க மாட்டேன். ஏன்னா அஷத்தும் அந்த அளவுக்கு வந்து சேஃபாக வச்சுக்க விட மாட்டான். எனக்கும் வந்து வேலை டபுளாக ஆகும், அதை க்ளீன் பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுனால அந்த அளவுக்கு நான் அதெல்லாம் வாங்கி வைக்க மாட்டேன். அடுத்தது இந்த ஃபஸ்ட்டு ரூம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இது நம்மளுடைய பெட்ரூமு. இந்த பெட்ரூம் ஓப்பன் பண்ணதுமே நமக்கு ரைட் சைடில் ஒரு ஓப்பன் ஷெல்ஃப் இருக்குது. நான் இங்கே வந்து துணிலாம் மடித்து வச்சுருப்பேன். இது நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் எப்படி மடித்து வைக்கணும்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதில் பார்த்துருக்கலாம் மேபி. அப்புறம் கட்டல் அலமாரி எல்லாமே வந்து இந்த ரூமில் தான் இருக்கும். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா அஷத் அப்பாவோட ஒர்க் ஸ்பேஸ். இது நான் வந்து வீடு க்ளீன் பண்ணதுனால பெட்டெல்லாம் எடுத்து ஹாலில் வச்சுருந்தேன் அப்போது. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டதுக்கப்புறம் பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப பெருசாலாம் இருக்காது பெட்ரூம், பார்க்க ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். இப்போ அடுத்தது நம்ம வந்து பூஜை ரூம் போய் பார்க்கலாம். பூஜை ரூம் டூர் வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், அதனால் ரொம்ப டீட்டெயில்டாக காமிக்கல இந்த வாட்டி. ஜஸ்ட் நம்மக்கிட்ட என்ன சாமி இருக்குது, நம்ம எப்படி வந்து வச்சுருக்கோன்றதை மட்டும் சும்மா ஒரு கிளிப்ஸ் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன், அவ்வளோதான். உங்களுக்கு வேணும்னா பூஜை ரூம் வந்து ஃபுல்லாக நான் என்னென்னலாம் பொருள் வச்சுருக்கேன், அது எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா நான் அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம ஹாலோட ஃபுல் வியூ பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். எப்பயுமே இதே மாதிரி தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது கிடையவே கிடையாது. அடிக்கடி வந்து அஷத் குட்டி வந்து அந்த டாய்ஸ் எல்லாம் கலைச்சி போட்டு வீட்டை ஒரு வழியாக ஆக்கி வச்சுருப்பான். இப்போ அஷத் குட்டி வந்து அம்மா வீட்டில் இருக்கிறதுனால என்னால் வீடியோ வந்து கிளியராக உங்களுக்கு எடுத்து காமிக்க முடியுது. இப்போ அடுத்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கிச்சனுக்கு போகலாம். கிச்சன் கதை ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே ஒரு ரூம் இருக்குது, அது என்னென்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஷெல்ஃப் வச்சுருக்காங்க. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து இதை ரெடி பண்ண ஷெல்ஃப் இது. கடப்பாக்கல்லாம் வச்சு எங்கள் பெரியப்பா தான் வந்து செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ மேலே வந்து சும்மா அட்டை பாக்ஸ்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் தேங்காய் ஓடுலாம் வச்சுருக்கேன் அந்த சாம்பிராணி போடுறதுக்காக. அப்புறம் சும்மா அந்த தேவையான பாத்திரம்லாம் வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரு, கிளாஸ் பாட்டில்ஸ் அந்த மாதிரி நிறைய வச்சுருக்கேன். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இருக்காது இந்த ஷெல்ஃபில். ஏன்னா கீழ் ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது சமையல்லாம் செஞ்சுட்டு மிச்சமாச்சு அதை வந்து வைக்கணும் அப்படின்னா நான் இந்த இடத்துல வந்து வச்சுருவேன். ஏன்னா அப்போ தான் பார்க்குறதுக்கு கவுண்டர் டாப் வந்து நிறைய ஸ்பேஷியஸாக இருக்கும், அதனால் நான் எடுத்து வந்து அங்கே வச்சுருவேன். அடுத்தது சிங்க் பக்கத்தில் வந்து பாத்திரம் கழுவுறதுக்காக ஒரு ஸ்டூல் போட்டு ஒரு டப்பா வச்சுருக்கேன். அப்புறம் மிக்ஸி, தண்ணி குடம், கேஸு, இந்த பக்கத்தில் ஒரு குட்டியாக ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன். இந்த ஸ்டாண்ட் வந்து மீஷோலேருந்து வாங்கினது. ஸோ இது வச்சதுக்கப்புறம் எனக்கு பார்க்கவும் நல்லா கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நல்லா கொஞ்சம் நிறைய இடம் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் இங்கே ஷெல்ஃப் பார்க்கலாம். இந்த ஷெல்ஃபில் நான் ஆல்மோஸ்ட் எல்லா மளிகை பொருளையும் நான் இதிலே வச்சுடுவேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா மிளகா பொடி, பருப்பு, சர்க்கரை இது மாதிரி நிறைய இருக்குது. அதுக்கு கீழே தேவையான ஒரு சில மளிகை பொருள்லாம் வச்சுருக்கேன். காஃபி தூள், சீரகப்பொடி, கடுகு அந்த மாதிரி நிறைய இருக்குல்லையே அந்த மாதிரி. அப்புறம் கீழே வந்து அஞ்சரை பெட்டி, புளி, அதுக்கு கீழே நிறைய வந்து வாளி வச்சுருக்கேன் இல்லையா, அது வந்து மளிகை பொருள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற டப்பா அதெல்லாம். ஸோ ஏதாவது ஸ்டாக்கு தீர்ந்து போச்சுன்னா அதுலேருந்து எடுத்து நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். இப்போ அடுத்தது அந்த ரூம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
இந்த ரூம் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, நானும் அந்த அளவுக்கு காமிச்சிருக்க மாட்டேன். ஜஸ்ட் இந்த ரூமில் வந்து ஒன்றுமே இருக்காது. இங்கே வந்து ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்கும், இந்தியன் டாய்லெட் தான், அதுக்கப்புறம் ஷவரு, அவ்வளோதான், நார்மலாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதெல்லாம் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கல. அப்புறம் வந்து இங்கே ஒரு ஷெல்ஃப் இருக்குது, மேலே வந்து குடோன் மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பரணை இருக்கும், அதில் தான் வந்து ஏதாவது அடுப்பு அப்புறம் தேவையில்லாத பொருள்லாம் தூக்கி போட்டு வச்சுருப்பேன். அப்புறம் இங்கே வந்து என்னுடைய மேரேஜுக்காக கொடுத்த பாத்திரம்லாம் நிறைய யூஸ் பண்ணாத பாத்திரம்லாம் இங்கே வச்சுருக்கேன். அந்த ஷெல்ஃபில் வந்து இருந்துச்சு, நிறைய கொசன்னு இருந்துச்சு. இப்போ நான் அந்த வீடு க்ளீன் பண்ணுற வேலை போயிட்டு இருந்தது இல்லையா, அப்போ வந்து எல்லாத்தையுமே எடுத்து தூக்கி போட்டேன், எது வேணும் எது வேணாம் சொல்லிட்டு தூக்கி போட்டேன். அப்புறம் இங்கே ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கேன். ஸோ இந்த ரூமில் அவ்வளோதான், வேறு எதுவுமே இருக்காது. ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இருக்கும், அவ்வளோதான். வாஷிங் மிஷின் பக்கத்துலேயே ஒரு டப்பா வச்சுருக்கேன், அது வந்து அழுக்கு துணிலாம் சேர்ந்துருச்சுன்னா அது போட்டு வைக்கிறதுக்காக அந்த டப்பா வச்சுருக்கேன். அவ்வளோதான். நம்மளுடைய இந்த லாஸ்ட் ரூம் இப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறம் மாடிக்கு போய் பார்த்திங்கன்னா நிறைய பேர் மாடி வந்து பார்த்துருப்பீங்க, விலாகில் காமிச்சிருப்பேன். அப்புறம் மாடியில் இந்த மாதிரி வெள்ளை கலரில் போட்டிருக்கீங்களே, அது என்னென்னு நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. இது வந்து ஒன்றுமே இல்லை, சிம்பிள் டைல்ஸ் தான்ப்பா போட்டிருக்காங்க. எதை சொன்னல, இது வந்து மாமனார் மாமியார் கட்டின வீடுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கட்டினது இது. மற்றபடி எனக்கு இதை பற்றி வேறு எதுவும் டீட்டெயிலாக தெரியாது. நம்மளுடைய வீடு பார்த்திங்கன்னா இப்படி தான், நம்மளோட வீடு மட்டும் தனியாக இருக்கும், சுற்றி வந்து நல்ல க்ரீனிஷாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களை வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.